அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். இன்றைக்கி இப்போ நாங்கள் பார்க்க போகிறது எந்தேன்னு கேட்டால் ஃப்ராக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இதில் பொதுவாக இதையும் பிள்ளைகள் வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் தான் பிள்ளை விடுது. இதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் இதில் மிஸ்டேக்ஸ் நடக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருச்சிய கொஷனை பாருங்க. ஏற்கனவே நாங்கள் எங்களோட குரூப்பில் நான் ஷேர் பண்ண கொஷின் செட் தான் அதோட ஆன்சர் இது. ஸோ இதை ரீட் பண்ணி ஒரு மெத்தட் ஒன்று இருந்துச்சு. நாங்கள் எப்படி ரீட் பண்ணின்னு பார்ப்போம் பாருங்கள். அதில் குறிப்பிட்ட பாதையின் 2/7 பங்கிற்கு. ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் எப்போவுமே ஃப்ராக்ஷன் எடுத்தாலே எப்போவுமே ஒரு ஹோல் ஃப்ராக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு நாங்கள் ஷெல்லியது எங்களுக்கு ஷெல்லியிலும் 1 அப்போ ஹோல் ஃப்ராக்ஷன் எப்போவுமே 1 முழு பீஸாண்டு ஷெல்லிய மாதிரி. ஏன்னா அதோட ஹோல் ஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்து எக்ஸ் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளிய லேஸ் எங்களுக்கு. ஸோ குறிப்பிட்ட பாதையில் 2/7 பங்கிற்கு தார் இடப்பட்டான். அப்போ டக்குன்னு அடுத்தது ரீட் பண்ண முன்னுக்கு டக்குன்னு இதை மார்க் பண்ணிக்கொள்ளணும். அப்போ இந்த ஹோல் ஃப்ராக்ஷன் 1ல் 2/7 வந்து தார். ஓகே, அடுத்த கன்செப்ட் எஞ்சியதன் 3/4 பங்கிற்கு. அப்போ எஞ்சியதன் சில சிலைக்கு இதில் பேலன்ஸ் ஆகி அப்போ தான் நான் பி என்று அடிக்கிறேன். அப்போ எஞ்சியதில் 3/4. இப்போ எஞ்சியதில் 3/4 எந்தக்கா காங்க்ரீட்டாக. ஸோ காங்க்ரீட்டுக்கு எஞ்சியது. அண்ட் அடுத்தது சொல்லியது இடப்பட்டுள்ளது பாதையின் எஞ்சிய பகுதிக்கு கல் பாதிக்கப்பட்டுள்ளதாம். ஸோ இது எல்லாத்துக்கும் பிறகு இதில் பேலன்ஸ் ஆகியதை நான் B2 அடிக்கேன். அப்போ இது B1 ஆகிறிய. ஸோ இந்த B2 வந்து எங்களுக்கு அவங்க சொல்லியது வந்து கல் பதிச்சப்பட்டிருச்சோம். ஸோ அதையும் நாங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ கொஷனுக்கு போனாங்க. இப்போ நான் கொஷின் ரீட் பண்ண மெத்தடை பார்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாக ரீட் பண்ணலை, நான் ஒவ்வொரு தடவை ரீட் பண்ணும் போதும் நான் அதை மார்க் பண்ணிக்கொண்டே போனேன். இதுதான் மிக பெஸ்ட்டான வே டு ஆன்சர் எனி கொஷின். சரியா, ஃபுல்லாக ரீட் பண்ண முன்னுக்கு ஜஸ்ட் ஃபைண்ட் அப்படின்னா எப்படி சரி அதோடைய கன்செப்டை நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கொள்ள பாருங்கள். அப்போ முதலாவது கேள்வி கேட்குறது தார் இடப்படாத பகுதி முழு பகுதியின் என்ன பின்னமாகும். அப்போ தார் இடப்பட்ட பகுதி 2/7 என்றால் தார் இடப்படாத பகுதியை டிரெக்ட் ஆங்கிளுக்கு எடுத்துடலாம். பட் நாங்கள் அதை ஸ்டெப்ஸோடு எடுக்க என்றால் டோட்டல் ஃப்ராக்ஷன் 1 மைனஸ் 2/7. அப்போ இதுதான் யூஸ் பண்ணது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நாங்கள் இந்த இதை நான் கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், தெரிஞ்சவங்க இதை ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலும். இது கீழே 1 ஒன்று இருந்துச்சு. அப்போ நான் 7 எல்சிஎம்மாக எடுத்தென்றால் இங்கே டினாமினேட்டரை 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 மைனஸ் 2 ஈக்குவல் 5/7. ஸோ இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஸோ இதான் எங்கள்ட இந்த B1. ஸோ B1 ஈக்குவல் 5/7. ஸோ இது கிளியர். அப்போ ரெண்டாவது கொஷனை போனாங்க. ரெண்டாவதுலேருந்து இங்கிக்கின்ற காங்க்ரீட் இடப்பட்ட பகுதி முழு பாதையின் என்ன பின்னமாகும். அப்போ காங்க்ரீட் இடப்பட்ட பகுதி முழு பாதையின் என்ன பின்னமாகும் கேட்டால் இந்த பேலன்ஸ்டு 3/4 தான் காங்க்ரீட் என்று தெரியும். ஸோ இது டோட்டலில் என்ன ஃப்ராக்ஷன் கேட்கிய. அப்போ நாங்கள் பேலன்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஸோ இது இங்கிலீஷில் நாங்கள் ஷெல்லு கண்டால் 3/4 ஆஃப் 5/7. தமிழில் ஷெல்லு என்றால் எப்படின்னு கேட்டனால் எங்களுக்கு 5/7 இன் 3/4. இந்த 5/7 3/4. அப்போ அதை நாங்கள் செய்யலைக்கு இந்த இன்டேம் ஆஃப் டே மீனிங் உங்களுக்கு தெரியும், மல்டிப்ளிகேஷன் உண்டு. ஸோ 3 × 5 வந்து இங்கே கட் பண்ணதுக்கு ஏலாத்தால் 3 × 5 15, 4 × 7 28. ஸோ இங்கேயும் சேம் ஆன்சர் 15/28. ஸோ தமிழ் மீடியம் செய்தண்டா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிடலாம், இங்கிலீஷ் மீடியம்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது தேர்ட் ஒன். சரியா, தேர்ட் ஒன்னை பார்ப்போம் நாங்கள். தேர்ட் ஒன் வந்து எங்கே கேட்டால் காங்க்ரீட் பகுதியானது கல் பதிக்கப்பட்ட பாதையின் 3 மடங்காகும் என காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு இப்போ நாங்கள் காங்க்ரீட் இடப்பட்ட கன்செப்டை நாங்கள் கண்டுட்டோம். இப்போ கல் இடப்பட்ட பகுதியை கண்டால் தான் இதுக்குள்ள வித்தியாசங்களை காணலும். ஸோ கல் பதிச்சப்பட்ட எப்படின்னு கேட்டால் எங்களுக்கு டோட்டலில், சரியா, டோட்டலில் யூஸ் பண்ணதை நாங்கள் கழிச்சவாயி டிடெக்ட் பண்ணவாயி. ஸோ இங்கே யூஸ் பண்ண 2/7 தாருக்கு ப்ளஸ் 15/28 யூஸ் பண்ணிருச்சு நாங்கள் காங்க்ரீட்டுக்கு. ஸோ இதில் பேலன்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியது வந்து கல்லுக்கு. ஸோ பேலன்ஸை பார்க்கறதுக்கு அப்போ நாங்கள் இங்கே B2 தான் நாங்கள் ஃபைன் பண்ணியது. அப்போ 1 மைனஸ் இங்கே 7க்கும் 28க்கும். இப்போ நாங்கள் 1 மைனஸ் 7க்கும் 28க்கும் 28 அடிக்கலும். இந்த 7 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 28. அப்போ 2ஐயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 + 15. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 1 மைனஸ் 8 + 15 வந்து 23.
ஓவர் 28. அப்போ இங்கே 28 நாங்கள் பொதுவாக அடிக்கலும் எடுத்தண்டால் இங்கே 28 மைனஸ் 23 ஆகுக. ஸோ அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு வரப்போகிறது 28 மைனஸ் 23 எங்களுக்கு வாரது 5/28 வரும். ஸோ 5/28 தான் லாஸ்ட்டாக எங்களுக்கு கல் பதிச்சப்பட்டிருச்சு. ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் நாங்கள் ரேஷியோ பார்க்கணும் இதுக்கு இடையில். ஸோ ரேஷியோ பார்க்கறது இவங்க சொல்லியது வந்து கான்கிரீட் இடப்பட்ட பகுதியானது கல் பதிக்கப்பட்ட பகுதியின் 3 மடங்கு ஆகுமா. ஸோ அப்போ நாங்கள் கான்கிரீட் ஃப்ராக்ஷனால் கல் பதிக்கப்பட்ட ஃப்ராக்ஷனை நாங்கள் டிடெக்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வரப்போகிறது 15/28 டிவைடட் பை 5/28. அதை நாங்கள் மாற்றி எழுதினென்றால் 15/28 இந்த டிவிஷன் இன்டூவாக மாறும். ஸோ 28/5. ஸோ 28 and 28 கட் பண்ண 5க்குள்ளே 1 டைம்ஸ் 15க்குள்ளே 3 டைம்ஸ். ஸோ 3 எங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஈஸியாக கிடச்சிட்டா. ஸோ 3 வீதம்னு சொல்லியது அவங்க சரி, 3 மடங்குன்னு சொல்லியது சரி. ஸோ இதான் இதோட ஆன்சர். அண்டு அடுத்தது கேட்கியது வந்து கான்கிரீட் இடப்பட்ட பகுதியின் நீளம் 225 மீட்டர் எனின் பாதையின் மொத்த நீளத்தை காண்க. இப்போ கான்கிரீட் இடப்பட்ட பகுதி என்று சொல்லியது இந்த 15/28. இந்த 15/28 வந்து 225 மீட்டராம். ஸோ இது எங்களுக்கு இதை எப்படி செய்யலும்னு கேட்டால் அப்போ டோட்டலை நாங்கள் ஆல்ரெடி எடுத்த எக்ஸண்டு. அப்போ எக்ஸின் டோட்டல்ட 15/28 வந்து ஸோ இது வந்து சொல்லுண்டா எக்ஸின் 15/28 ஈக்குவல் 225. அப்போ எக்ஸ்ட 15/28 வந்து 225. ஸோ இதை நாங்கள் எக்ஸை சப்ஜெக்டாக மாற்றினால் எக்ஸ் எழுவாயாக மாற்றினால் இந்த இன்னண்டியை வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ 28 இங்கே மேலுக்கு வார. ஸோ 225 × 28 ஓவர் 15. அப்போ 15 நாங்கள் 225 சுருக்கையிலும் 15க்குள்ளே 15 ஒரு முறை, 22க்குள்ளே ஒரு முறை, 7 மிச்சம் 75க்குள்ளே 5 முறை. ஸோ 15 × 28 பார்க்கும். 28 × 10 250. 280ஓட 28 × 5. அப்போ 280 அரைவாசி 140. ஸோ எங்களுக்கு வாரது வந்து 200 300 420. ஸோ இதான் நான் இப்படித்தான் நான் மல்டிப்ளை பண்ணுவது. ஸோ உங்களுக்கு வேண்டிய மெத்தடில் மல்டிப்ளை பண்ணிக்கொள்ளும். ஸோ இதான் ஈஸியான வே டு ஆன்சர். இதில் முக்கியமான விஷயம் கேள்வியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண முன்னுக்கு ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க, ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.